தியாகி இம்மானுவேல் சேகரனின் 68வது நினைவு நாளை ஒட்டி பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் மலர் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபுராவ் இணைப்பில் உள்ளார். வணக்கம் பிரபுராவ், இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் 68வது நினைவு நாள் இன்று பரமக்குடியில் அவரது நினைவிடத்தில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிகழ்வில் தமிழக அரசு சார்பிலும் திமுக சார்பிலும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் ராஜகண்ணப்பன், சிறியகருப்பன் மற்றும் கயல்விழி செல்வராஜ், தங்கம் தென்னரசு, KKS ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் தற்போது மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சுதந்திர போராட்ட தியாகியான இம்மானுவேல் சேகரனார் சமூக நல்லிணக்கத்திற்காகவும் சமூக விடுதலைக்காகவும் தொடர்ந்து பாடுபட்டவர். கடந்த ஆண்டு நினைவு நாளின் அன்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நினைவு மண்டபம் அமைத்து தருவதாகவும் அதேபோல் திருவுருவச் சிலை அமைத்து தருவதாகவும் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது பரமக்குடியில் இம்மானுவேல் சேகரனாருக்கு மணிமண்டபம் கட்டும் பணி நடைபெற்று சுமார் 95% பணிகள் முடிவடைந்துள்ளதாகவும் அதேபோல் 3 கோடி ரூபாய் செலவில் திருவுருவச் சிலை வைப்பதற்கான பணிகளும் நடந்து வருவதாகவும் விரைவில் அது சம்பந்தமாக வரும் அவருடைய பிறந்த நாள் அன்று இது மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என தெரிவித்தார். இந்த நினைவு நாளை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் மட்டுமல்லாமல் முக்கிய தலைவர்கள் பரமக்குடியில் உள்ள அவரது நினைவகத்திற்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். இதனால் சட்ட ஒழுங்கு ADGP தேவிசன் தேவ ஆசீர்வாதம் தலைமையில் சுமார் 7500 போலீசார் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் முழு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் முழுமையாக போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இந்த பரமக்குடி பகுதி முழுவதுமே போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபுராவ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.